இன்னைக்கு நம்ம பாரிஸ் கார்னரில் வசித்து வந்த ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து அருள்வெளி சித்தர் அப்படின்வாங்க. இவர் வந்து பாரிஸ் கார்னரில் மண்ணடி பகுதியில் வந்து வசிச்சுட்டு வந்தார். இவரோட ஜீவ சமாதி சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கலம் விஜிபி என்க்ளேவ் நோக்கியா கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கும். இவர் 13/3/1988 ஜீவ சமாதி அடைந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் தனது பக்தர்களின் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தி கடவுள் மீதான நம்பிக்கையை அதிகரித்தார். பாரிஸ்லேயும் அவருக்கு ஒரு சந்நிதி இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் அனைத்து பகுதியிலிருந்தும் மக்கள், குறிப்பாக பண்டிகை நாட்கள், பௌர்ணமி, அமாவாசை நாட்கள் அவரது அருளாசையை பெறுவதற்காக வருவாங்க. இப்போதும் கூட பார்த்திங்கன்னா அவரது சன்னதிக்கு உண்மையான பக்தியோடு வரும் பக்தர்களுக்கு தனது கண்களை சிமிட்டி புன்னகையும் செய்வார். ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதத்தில் இவரது மகா குரு பூஜை விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த குரு பூஜையின் போது இங்கே கொடுக்கப்படும் விபூதி பிரசாதம் தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இது ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா சித்தர் பாபாவோட சமாதியில் விபூதியை நிரப்பி ஒரு வருட காலம் கழித்து மறுபடியும் அடுத்த குரு பூஜையின் போது அதை திறந்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க. இதை வாங்கிறதுக்கே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஒரு சில நிமிடம் இந்த சித்தர் பாபாவோட சந்நிதி முன்னே நின்று நம்ம வந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா இங்கே கிடைக்கக்கூடிய மன நிம்மதி அளவில்லாதது. கூடவே இங்கே சித்தர்பீடம் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கண்டுபிடிச்சி எடுக்கப்பட்ட சிவலிங்கத்தை பிரதிஷ்டையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாய்பாபாவும் இங்கே வந்து இருக்குது. சித்தர் வழிபாடு தனக்குள் இருக்கும் இறைத்தன்மையை உணர்ந்து ஞானிகளை போற்றும் ஆன்மீக முறை. இது மன அமைதி, நேர்மறை ஆற்றல், நேர்மறை வாழ்வு மற்றும் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகளை ஏற்படுத்தி தரும். கிடைக்கும் போது நீங்களும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சித்தரோட அருளாசி